சோப்பா செம்ம டயர்டாக இருக்கு. அடையோ 4 மணி ஆச்சா? படிக்கணுமே. முதல்ல ப்ரேயர் பண்ணிட்டு தான் பைபிள் படிக்கணும். சரி படிக்கணும். ஏசப்பா நன்றி ஆண்டவரே. ஏசப்பா அன்னைக்கு ஆண்டவரே எனக்கு 10 மணிக்கு எக்ஸாம் ஆண்டவரே. நான் நல்லபடியாக ஆண்டவரே படிக்கிறதெல்லாம் நல்லா வரணும் ஆண்டவரே. நல்லா ஞாபகத்தை கொடுங்க. அல்லது தெளிந்து புத்தியை கொடுங்க ஆண்டவரே. ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏசப்பா உமக்கு நான் பயந்து ஆண்டவரே, நான் படிக்கிற ஆண்டவரே. அந்த படிப்பு மூலியமானவரே ஏசப்பா நல்ல எக்ஸாம்பிளுக்கு உதவி செய்யுங்க. நீங்களே நடத்துக்கொள்ளுங்க. ஏசு நிற்க நல்ல தகப்பனே. ஆமென். ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் 2 2 4 4 4 9 8 ஹைட்ரஜனா நைட்ரஜன் தான் ஹைட்ராக்சைடு. கற்ற கசடா கற்ற நிற்கப்பு நிற்க அதற்கு தக. ரைட்டு. கெமிஸ்ட்ரி பயாலஜி எல்லாத்தையும் கலந்து படிக்கிறானேயா. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. அப்பா இப்படிதான்ப்பா படிக்கணும். சரியா? சரிங்கப்பா. எல்லாம் கலந்து விட்டு ஒரு டீ எடுத்துட்டு வரேன்ப்பா. சரிங்கப்பா சரிங்கப்பா. ஓகே தம்பி. 1992 அப்ப நான் சரிங்கப்பா. பாத்தீங்கன்னா தெருக்கு ஒரு விளக்கு தான் தம்பி இருக்கான். சரி. இந்த விளக்குல உட்காந்து கஷ்டப்பட்டு படிச்ச தம்பி. சரிங்க. அதனாலதான் இப்ப இந்த நிலைமையில இருக்கீங்க. எதுப்பா டீ ஆத்திக்கிட்டீங்களாப்பா? தம்பி இந்த ஃபேனு லைட்டு இதெல்லாம் எப்படி வந்துச்சு? என்னோட கடின உழைப்புனால. அப்படியாப்பா? நான் அவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சதுனால தம்பி. சரிங்கப்பா. எல்லாருமே இப்படி இருக்க முடியுமாப்பா? சரிங்கப்பா. இல்லாமப்பா முக்கியமான விஷயம் என்னன்னா ஜெபம் வேதம் இது ரெண்டும் எனக்கு இருந்தனாலதான் நான் இவ்வளவு தூரம் உயரம் போச்சு தம்பி. சரிங்கப்பா. ஜபிச்சம்பா ஜபிச்சப்பா. வாசம்பா. சரிங்கப்பா. அப்பா சரிங்கப்பா. அப்பா டீப்பா. அட என்னப்பா ஆத்தி டைம் ஆச்சே, காலேஜ் வேறு கிளம்பணுமே. ஏசப்பா ஆண்டவரே, நான் இது காலேஜுக்கு போகிற ஆண்டவரே, எக்ஸாம் போகும்போது ஆண்டவரே பின்னும் வளர்ந்தமாக நீ பாதுகளை உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்பா காலேஜ் கிளம்பிட்டேன்ப்பா. கிளம்பிட்டேன்ப்பா. சரிங்கப்பா. இந்த தம்பிக்கு உதவி செய்யுங்க. இந்த பரீட்சையை நல்லா எழுத உதவி செய்யுங்க. படிச்சு எல்லா கொஸ்டின் வரணும். இயேசு உங்களுக்கு ஜெபக்கலாம் நல்ல பிதாவே. ஆமென். போயிட்டு வாப்பா தம்பி. சரிங்கப்பா. சரிங்கப்பா. படித்து எழுதுறேன்ப்பா. எக்ஸாம் படிச்சிட்டியா இல்லையா? இல்லடா ஒண்ணுமே படிக்கலடா. நீ படிச்சிட்டியா? போங்கடா. நீ அதுக்கையா படிக்கவே இல்லடா எக்ஸாம்க்குனா. சரி விட்றா, பயப்படாதடா. இதுக்கெல்லாம் ஏன்டா பயப்படுற? பிட்டு அழிக்கலாம்டா. நம்ம சுரேஷ் சார் தான்டா. அப்பா நீ படிச்சிட்டியா? எங்கடா நைட்டு ஃபுல்லாக சீரியல் தான். அந்த சீரியலில் வேற அந்த மாடியிலேருந்து குதிக்கிற மாதிரி ஒரு பொண்ணு வந்து நின்றுச்சு. அதோட தொடரும் போட்டாங்க. குதிச்சா இல்லையான்னு வேற தெரில. இதில் வேற நான் எங்கே படிக்கிறது சொல்லு? சத்தியமா படிக்கலடா. சத்தியமா படிக்கல. சத்தியமா நான் படிக்கலடா. சீரியல் தான் பார்த்துட்டு இருந்தேன். படிச்சேன்டா. இல்லடா அது வந்து ஏசப்பாவுக்கு பிடிக்காதடா. பெட்டுலாம் காமிக்க மாட்டேன். ப்ரோ அவங்களுக்கு காமிக்க வேணாம். எனக்கு ஒரு 2 லைன் மட்டும் காமிச்சிருங்க சார். அவங்களோட நான் நம்புவேன், ஆனால் உன்னை மட்டும் நம்பவே மாட்டேன்டா. சத்தியமா நான் படிக்கல. படிச்சுட்டு நீ படிக்கலன்னு சொல்லுவாடா. இல்லடா காமிக்க கூடாதா. ஏசப்பாவுக்கு பிடிக்காதடா. அது இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சிருக்கியாடா? இம்பார்ட்டன்ட் क्वेश्चन படிச்சிருக்கேன். அதையாவது காமிடா. காமிக்கல மாட்டேன். நான் வேணா சொல்றேன், வேணா படிச்சுக்கோ. இம்பார்ட்டன்ட் क्वेश्चन கூட ஏதாவது ஒரு 2 காமிங்க எனக்கு போதும். அவங்கள கூட நம்புவேன், படிக்கலாம். உன்னையெல்லாம் நம்பவே மாட்டேன். சுரேஷ் சார் வருவாரா என்னடா? டேய் சுரேஷ் சார் வந்தா பாஸ் ஆயிலாம்டா. டேய் சுரேஷ் சார் தான்டா. அப்ப பாஸ்ரா. கண்டிப்பா நீ பாஸ்ரா. கண்டிப்பா பாஸ்ரா. சுரேஷ் சார் பாஸ்ரா. கண்டிப்பா பாஸ்ரா. 80 மார்க் கன்ஃபார்ம் பண்ணா இன்னைக்கு. நான் பாஸ்ரா. டேய் நானும் பாஸ் இன்னைக்கு. வாங்க சார். என்னப்பா எக்ஸாம் வந்திருக்கீங்களா? ஆமா சார். சரிங்கப்பா, நல்லபடியா எழுதுங்க. சரிங்க சார். என்னடா போறாரு? டேய் வெயில்டா, நான் வெயில்டா. டேய்
டே டேனியல்ரா இவன்டா பார்த்து எழுத முடியாரா? இவன் வந்தா எப்படிடா எழுதுறது? மணி எத்தனை மாடு? மணி எத்தனை? பெரும் மாடு என்ன மணி எத்தனை? 10 மணி சார். 10 மணி. பரிச்சப்ப 10 மணி சார். உள்ள போ உள்ளதான் இருக்கு. உள்ள உட்கார். இங்க வா போயமா வா. என்ன முடி வெட்டினியா? கோயிலுக்கு வச்சிருக்கியா? இல்ல சார் இல்ல இல்ல அப்போ உட்கார் போ எழுது போ. இங்க வா என்ன தாடி என்ன சார் இல்ல நான் எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ சும்மா மட்டும் விடுங்க, நான் போயிட்டு வந்துருவேன். விட்டு வச்சிருக்கியா? நீயா கொடுத்துட்டீங்கன்னா தப்பிச்ச. நான் கண்டுபிடிச்சேன்னு வச்சுக்க. உட்கார் எழுது உட்கார் எழுது. சேர் மாதிரி உட்காந்துக்க. பரிசு எழுது. எவனாவது பார்த்து எழுதுனீங்கன்னா அவ்வளோதான். எழுதுறா. பார்க்காம எழுதணும் சரியா? எழுது பார்த்துக்கிட்டே இருப்பேன். எவனாவது பார்த்து எழுதுனேன் சார். கொஸ்டின் பேப்பர் கொடுக்கல சார் எனக்கு. கொஸ்டின் பேப்பர் இருக்கு அதில் இருக்கு எல்லாமே. அது நோட்ல அச்சடிச்சு வந்துருச்சு. எழுது பார்த்து எழுது. சுரேஷ் சார் மாதிரி இல்லை, டேனியல் சார் சரியா? ஜி ஒரு 2 லைன் மட்டும் காட்டுங்க ஜி. இல்லைங்க தப்புங்க. ஆண்டவருக்கு பிடிக்காதுங்க. ஜி அவன் பார்த்து எழுதுறேன். ஏய் என்னடா கோடத்தவர ஏதாவது போடுறா டே? சார் அடிஷனல் சார். அடிஷனல். எழுது. உன் பேப்பர் பார்த்து எழுது. என்ன அவன் பேப்பர் பார்த்து எழுதுற? உன் பேப்பர் பார்த்து எழுது. சார் அடிஷனல் சார். ஒன்று தான் இருக்கு முடிஞ்சு. எழுது முடிஞ்சு. டைம் முடிஞ்சு. குடு நீ போட்ட கோடுக்கு போதும் போ. ஒரு அடிஷனல் வீட்ல போய் எழுதிக்க போ. சார் ஒண்ணு சார். போ எந்திரி போ. மணியை பாரு. அவன் திருத்தணும் பேப்பரை. குடு போ. சார் ஒன்னே ஒரு கொஸ்டின் தப்பா மட்டும் எழுதிட்டேனே. தப்பான என்னன்னு தெரியலையே. ஏன் பியா வருமானு தெரியலையே அதுக்கு. ஒரு கொஸ்டின் தப்புன்னு பார்க்க நான் எழுதுதே ஒரு கொஸ்டின் தான்டா டேய். சார் நான்லாம் சத்தியமா ஒண்ணுமே எழுதலடா. நீயாடா எழுதல? சத்தியமா எழுதல, நான் உண்மையிலே எழுதல. அடிஷனல் பேப்பர் வாங்கி எழுதலாம்டா டேய். அதெல்லாம் சும்மாடா, நான் ஒண்ணுமே எழுதலடா. அப்புறம் தம்பியலா சாருக்கு மரியாதை சொல்லுங்கடா. குட் மார்னிங் சார். சரி உட்காருங்க. சரி தம்பியலா இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? சார் மண்டே சார். அது எனக்கும் தெரியுதுப்பா. இன்னைக்கு நீங்கள் எழுதின எக்ஸாம் பேப்பர்லாம் திருத்தி எடுத்து வந்திருக்கப்பா. தம்பியெல்லாம் இங்கே பேசும்போது கொஞ்சம் கம்மிங்கப்பா. சார் மரியாதை கொடுங்க. சரிங்க சார். இன்னைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸ் என்னன்னு தெரியுமா? நான் திருத்தின பேப்பர்லாம் எடுத்துட்டு வந்திருக்கேன்ப்பா. சரி ஐயோ. சரி எல்லாரும் பேரும் இதை வரிசையாக வாசிக்கிறேன்ப்பா. வரிசையாக வந்து வாங்கிக்கிறீங்களா பேப்பரை? முதல் ராஜா 1. வாப்பா என்னப்பா மார்க் எடுத்திருக்கேன்? வெறும் 1 மார்க் எடுத்திருக்கேன். என்னப்பா நீ படிச்சு நல்ல மார்க் எடுப்பா. அடுத்தது ராஜா வாங்க. என்னப்பா ராஜா சொன்னா நீங்க வரிய? அட என்னப்பா அதுலயே உனக்கு 5 மார்க் வந்திருக்குப்பா. அடுத்து மோசஸ். எல்லாரும் கை தட்டுங்க மோசஸ்க்கு. 98 மார்க் வாங்கியிருக்காப்புல. தேங்க்யூ சார். நல்லா படிப்பா சரிங்களா? அடுத்து ஜெரோ. பரவாயில்லையப்பா 78 மார்க் வாங்கியிருக்கியப்பா. சரி ஏய் சத்தியமா சொல்றேன், பேனா அப்படிதான் வச்சேன், எப்படி எழுதுனேன்னு தெரியல, 2 பக்கம் எழுதிட்டேன். சரி இருக்கட்டப்பா. எழுதின வரைக்கும் சந்தோஷம். முடிஞ்ச அளவுக்கு நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க. அடுத்த செமஸ்டர்லயாச்சும் நல்ல மார்க் எடுங்க. நல்லா உங்கள் பேரை காப்பாற்றிங்க. வரட்டான்? சரிங்க சார். சரி பாடா எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. கடுப்பாக இருக்கே, என்ன பண்ணுவோம்? சரி ரைட்டு, படத்துக்கு என்ன போவோமா? சரி போவோம். ஹலோ சொல்கிறா. ஹலோ ஹலோ சொல்கிறா. சுந்தர் எங்கே இருக்கா? நான் வீட்டில் இருக்கேன்டா. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன்டா. சரி கடுப்பாக இருக்கு, படத்துக்கு போமா? என்னது படத்துக்கா? நீ தான் சர்ச்சுக்கு போகிறவனாச்சு, என்னடா புதுசாக கேள்விலாம் கேட்குற? படத்துக்கு போவேன்னு
அப்படியா? இல்லை, எக்ஸாம் தான் முடிஞ்சிருச்சு. இனிமே எதுக்கு தேடிக்கிட்டு? Exam இன்னும் 6 மாதம் முடிஞ்சிருச்சா? இருக்குல்ல, பார்த்துக்கலாம் அப்புறம். முடிஞ்சிருச்சா? எக்ஸாம்லாம் நல்லா பண்ணியா? அப்படி ஆ, எக்ஸாம்லாம் நல்லா பண்ணேன். படத்து போமா? சரிடா போவேன்டா. என்ன படம் ஓடுது இப்போ? தெரிலடா, ஏதோ புது படமா. சரி போவோமா? போவோம். அங்கே தான் ஜெரோ உட்காந்துருப்பான் கீழே. அங்கே டிக்கெட் வாங்கிட்டு போவோம். சரிடா போவோம்டா, வாடா வாடா. சரி வாங்கிறேன், போகிறேன். ஹாய் ஜெரோ, இப்படா இருக்கா? வாடா. நல்லா இருக்கியா? என்ன நீ இந்த பக்கம் சர்ச்சுக்கு போகிறோன்னாச்சு, தேட்டர் வாசலை கூட பார்க்க மாட்டேன். இல்லை, சும்மா அதான் 6 மாதம் இருக்குல்ல, அப்புறம் இப்போ எக்ஸாம் வரும்போது இது பண்ணிக்குவோம். சரி 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 சரி, என்ன படம்? நம்ம தலைவர் படம் தான். தலைவர் படமா? ரைட். தலைவன்டா. ஐயோ ஐயோ. வா தலைவா. சித்தப்பு தலைவா, வாங்க சித்தப்பு வாங்க. பயங்கரமாக வந்தீங்களே. ரைட். அவர் பார்த்தா தலைவர் மாதிரியே தெரியலடா. வயசான ஆள் மாதிரி இருக்கோ? சரி ரைட், அப்படித்தான். சரி ரைட்டு. சரி பாப்போம்டா. ரைட்டு. சரி. சரிம்மா. சரி ஓகே. தம்பி யார்கிட்ட பேசிட்டு இருக்காப்புல? தம்பி எங்கேயா போனேன்? காலவே காணா. பரீட்சை முடிஞ்சிருச்சுன்னாங்க. வெளியில போனோம்ப்பா பசங்களோட வெளியே போன. இந்த பழக்கம்லாம் உனக்கு கிடையாது. என்ன புதுசா? அப்படிதான் போவோம். என்ன தம்பி? என்னப்பா புதுசா? இதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா. இதெல்லாம் தேவ பிள்ளைகள் பண்ணக்கூடாது தம்பி. இல்லப்பா, அதெல்லாம் பண்ண மாட்டேன்ப்பா. என்னப்பா பிரேயர் பண்ற நீ இப்படி பண்ணலாமாப்பா? சரிப்பா, போய் பிரேயர் பண்ணிட்டு நீ தூங்குப்பா. அதெல்லாம் பண்ணிக்கலாம், அப்புறம் பண்ணிக்கலாம். அதெல்லாம் பார்த்துங்க. பார்த்து போங்க. கீழே வந்து யாரு பார்க்கறது? கை கால ஒடிஞ்சு போச்சுன்னா போங்க முதல்ல. என்ன தம்பிக்கு என்ன ஆச்சு? பாஸ்டர் சொல்லி தான் பிரேயர் பண்ண சொல்லணும். 6 மாதங்களுக்கு பிறகு செமஸ்டர் 2. ஐயோ, 6 மாதம் ஆச்சு. அடுத்த செமஸ்டர் வந்துருச்சு. ஐயோ, பைபிள் எங்கே காணாமே? ஐயோ, எங்கடா? எங்க பைபிள்? அடப்பா டேய், பைபிளையும் தூக்கிட்டு போயிட்டீங்களா? டே, பைபிள் இல்லையே. பைபிளுங்க. அந்த ஏசப்பா, என்னை மன்னிச்சிருங்க ஏசப்பா. நான் 6 மாதம் வந்து ஏதோ போயிட்டேன் ஏசப்பா. தேடாமல் போயிட்டேன். அது ஏசப்பா ஆண்டவரே. இப்போ எக்ஸாம் வருது ஆண்டவரே. நல்லபடியாக நான் படித்து எழுத உதவி செய்யுங்க. நல்ல ஞாபக சக்தி கொடுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். ஏசப்பா, இந்த வசனத்துப்படி ஆண்டவரே ஏசப்பா பயந்து நான் படிக்கிற ஆண்டவரே. ஏசப்பா ஆண்டவரே, நான் என்னுடைய எக்ஸாம்பிள் உதவி செய்யுங்க. நான் எழுத மாட்டேன் ஆண்டவரே. நீங்களே எழுதிருங்க ஆண்டவரே. எனக்கு தேவையில்லை, நீங்களே எழுதிருங்க ஆண்டவரே. ஏசப்பா நன்றி. நான் அதுக்குள்ளே 2வது செமஸ்டர் வந்துருச்சு. போன வாட்டியே பார்த்துலு, நீ இந்த வாட்டி பார்த்துலு கூட. சரியா? நேர்மையாக எழுதணும். இந்த அப்படி எழுது. ஒண்ணுமே ஞாபகம் இல்லை எனக்கு. ஏசப்பா, எவனுமே பாஸ் ஆகக்கூடாது, நான் மட்டும்தான் பாஸ் ஆகணும். ஒண்ணுமே ஞாபகம் இல்லையே. போ கிளாஸுக்கு 2 நிமிஷம் கிளாஸ்ல வந்து பேப்பர் கொடுப்பேன். இல்லை உட்கார், அங்கே உட்கார். ஐயோ, ஒண்ணுமே எழுதலையே, ஞாபகமே இல்லையே. தேவை வீட்டில் சீரியல் ஓடிச்சு. வா, நீ இந்த கதை எழுதியிருக்க. வா, சீரியல் கதை எழுதுறீங்க. வா, எவ்வளோ மார்க்னு நினைக்கிறேன் சொல்லு. 50 சார். 50? அவ்வளோ கான்ஃபிடென்ட் உனக்கு? அவ்வளோ எழுதியிருக்க நீ? எழுதிருக்கு சார். 25. போ உட்கார், போ. நீலாம் பேசாத. வா. அது என்னடா எழுதி முடிச்சு தொடருன்னு போட்டிருக்கு. அதில் சீரியலை பார்த்த உடனே அதே போட்டியாடா? கண்டினியூட்டி இருக்குது சார். ஜெரோ, இங்கே வா. சார் எவ்வளோ மார்க் எடுத்திருப்பேன்? சார் ஒரு 80 எடுத்துருப்பேன் சார். 80 எடுத்திருப்பேன். 80 எடுத்துருப்பேன் சார். 98 எடுத்து 2 மார்க் எங்கே போச்சு சார்? 2 மார்க் எங்க போச்சு? 2 மார்க் அவன் பார்த்து எழுதி எடுத்துக்கிட்டேன் சார். அவன் நீ எது காமிச்ச? நான் காமிக்கல சார். அவன் எட்டி பார்த்து 2 மார்க் எடுத்துட்டேன். நான் என்ன பண்றது? 78 எடுத்துல 98 எடுத்துருக்க சார். 2 மார்க் தான் சார். அது இல்ல, நீங்க டோட்டல் மிஸ்டேக் வேணா பாருங்க. நீங்க தப்பா கூட போட்டுருப்பீங்க. போ. சரிங்க சார், தேங்க்யூ சார். மோசஸ் வாங்க. நல்லா எழுதிருக்கீங்க, கதையாக எழுதிருக்கீங்க சார். எவ்வளோ எடுத்துட்டு பண்ணி சொல்லு சார். நான் ஒரு 99, ஒரு 100 எடுத்துருப்பேன் சார். கண்டிப்பாக. அது போன செம், இந்த செம்மு சார். இந்த செமஸ்டர் சார் 99 இல்லை 100 கண்டிப்பாக வந்துடும் சார். 100 வந்துடும் சார். 29 சார். என்ன 29? என்ன நீ என்ன சார்? என்ன சார்? இல்லை சார், 21 இருக்கா சார்? 91. நீ என்ன நான் சொல்கிறேன் என்ன சார்? சார் சார் 19 தான் இருக்குது. 19. நான் எக்ஸ்ட்ரா 10 மார்க் போட்டிருக்கேன். சரியா சார்? 19 2 மார்க் தான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கீங்க. 2 மார்க் 29 நீ 10 மார்க் 19 பாயிண்ட்
மேக்ஸே தெரியல, நீ வந்து என்கிட்ட பேசுற சரியா? இங்கே இரு. நீ வந்து போன செம் எவ்வளோ மார்க்கு? 98 மார்க். ஏன் இந்த செம் குறைஞ்சிருச்சு? சார் அது வந்து ஒழுங்கா தான் சார் ஏன் படிச்சேன். குறைஞ்சிச்சு? சார் ஒழுங்கா தான் சார் நான் படிச்சேன். அதான் கேட்குறேன், ஏன் குறைஞ்சிச்சுன்னு கேட்குறேன். சார் என்னன்னு தெரியல சார். என்னன்னு தெரியல, படிக்கல. என்ன பண்ணல? சார் அப்படிலாம் இல்லை சார். படிக்கல. படித்தேன் சார். படிக்கல, உன் முறையை பார்த்தாலும் தெரியும் படிக்கலையே. இல்லை சார் படித்தேன் சார். படிக்கல. போய் வீட்டில் யாராவது கூட்டு வா, அப்பா அம்மா கூட்டு வா. சரியா? கிரியேட்டிவிட்டி எழுதுற, போ போ எடுத்துட்டு வா, போ கூட்டு வா. எனக்கு தெரியாது, கூட்டு வர. இல்லை சார். நீ வந்தா தான், நீ உங்கள் அம்மா அப்பா கூட்டு வந்தா தான் அடுத்து உனக்கு காலேஜில் இடம். 29 மார்க் எழுதிக்கா பாரு. அவன் பாரு படிக்கிற பையன்டா. சீரியல் கதையில்னாலும் கொஞ்சம் 20, 19 மார்க் எழுதிருக்கான்டா. அவன் பாரு 90 எடுத்திருக்கான்டா. நீ போனதும் நல்லா தான்டா படிச்சு. ஏன்டா அந்த மாதிரி குறைச்சி எடுத்த? சார் அது ஒன்றும் இல்லை சார், வெளியில் போனோம். தேட்டரில் அவன் கூட தானே பக்கம் படம் பார்த்தான் சார். ஆமாம் சார். உன் பக்கத்து வச்சுட்டு தான் நான் உட்காந்து கூட தெரியாமல் கத்திக்கிட்டு இருக்கேன். சாரி சார். சார் சார் அடுத்த வாட்டி நான் கண்டிப்பாக எக்ஸாம் அடுத்த வாட்டி கூட்டு வா. இப்போ நீ வீட்டில் கூட்டு ஆளை கூட்டு வா, போ. சார் என்னங்க சார்? இல்லை எந்திரி, கூட்டு வா, போ கூட்டு வா. கூட்டு வந்தால் கிளாஸில் லோடு இல்லை. போ இல்லை போ. சார் இப்படி எழுதிட்டோமே, தேவையெல்லாம் தப்பு பண்ணிட்டோமோ சார்? சார் சார் வணக்கம் சார். ஒன்றும் இல்லை சார், எக்ஸாமு ரொம்ப ஃபெயில் ஆகிட்டேன் சார். ரொம்ப சார் அது வந்து நல்லா தான் சார் படித்தேன், இது பண்ணேன். ஆனால் எப்படி ஃபெயில் ஆனால் எனக்கு தெரியலையே சார். இல்லை சார் அப்படிலாம் இல்லை சார். ஆனால் வெளியில் பசங்களோட வெளியில் போனேன். ஆனால் ப்ரேயர்லாம் பண்ணேன் நான் சார். ஆனால் படிக்கும் போதெல்லாம் ப்ரேயர் பண்ணேன், படித்து முடிச்சதுக்கப்புறம் ப்ரேயர் பண்ணேன் சார். அது ஒன்றும் இல்லை சார். சார் ஒன்றும் இல்லை சார், அது வந்து 6 மாதமாக இயேசுவை தேடவே இல்லை. நான் தேட்டருக்கு போய் நீ இருந்தோம். ஆனால் அதான் நான் நினச்சேன், சரி ஏசப்பா வந்து நம்ம தான் இது அப்போ தேவைப்படுற டைம் மட்டும் ஏசப்பாட்ட கேட்டுக்கலாமே அப்படின்னு அசால்ட்டாக இருந்துட்டேன் சார். அதான் சார் இப்போ ஃபெயில் ஆகிட்டேன் சார். இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரில சார். இப்போ என் தம்பி, இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செஞ்சாரா இல்லையா? ஆமாங்க சார். அவருக்கு நன்றி உள்ளவனா இருக்கணுமா இல்லையா? ஆமாங்க சார். அவர் என்னத்தை உனக்கு எதிர்பார்க்கிறாரு? அன்பை தானே எதிர்பார்க்கிறாரு. ஆமாங்க சார். ஆமாங்க அந்த சார். அன்போட நீ அவர்கிட்ட வேண்டுதல் பண்ணுன்னு சொல்லி தானே உன்னைய அவர் நேசிச்சாரு. ஆமாங்க சார். விடுவிச்சாரு, ஆமாம். உன்னை நடத்தினாரு. அவர் உனக்கு உதவி செஞ்சாரா இல்லையா? ஆமாங்க சார். உதவி சார். எக்ஸாமுக்கு உனக்கு உதவி செஞ்சு நல்ல மார்க்கு திரும்ப செஞ்சார். ஆமாம் சார். 98 எடுத்துருந்தேன் சார். அப்போ இந்த தடவை நீ உன் தேவைக்காக கூப்பிட்டதுனால ஆண்டவர் என்ன செய்யல, உதவி செய்யல. ஏன்னா அவரு உள்ளந்திரியங்களை ஆராய்ந்து அறிகிறவரா. யாரா? உள்ளந்திரி ஆராய்ந்து. ஏன்னா இயேசு எல்லாருடைய இருதயங்களின் எண்ணங்களையும் ஆராய்ந்து அறிகிறவராக இருக்கிறதுனால அவன் எண்ணத்துக்குள்ள நம்ம அப்போதைக்கு மட்டும் எக்ஸாம் டயத்தில் மட்டும் படித்தா போதும் அப்படின்னு சொல்லி நீ நினைச்சதை வச்சு ஆண்டவர் என்ன செஞ்சாரு, உன்னைய பரிசை பார்த்துருக்காரு, உன்னை டெஸ்ட் பண்ணியிருக்காரு. இவன் உண்மையா என்னை தேடுறானா இல்லை இவன் இல்லை அந்த நேரத்துக்கு மட்டும் தேடுறானா அப்படின்னு. இதனால இனிமே என்ன செய்யக்கூடாது, உண்மையா ஆண்டவருக்கு என்ன செய்யணும், அன்பு கூறும் விதமா நீ என்ன செய்யணும், ஆண்டவர் உண்மையா தேடணும். சரியா? சரிங்க சார். ஓகே சார். கண்டிப்பாக இனிமேல் சார். உன்னுடைய ஆதாயத்துக்காக தேடினா ஆண்டவர் என்ன செய்வாரு, எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறார் தம்பி, நீ தப்பிக்க முடியாது. சரிங்க சார். ஓகே சார். அதனால இனிமேல் உண்மையா நீ என்ன செய்யணும், ஆண்டவரை தேடி ஆண்டவர்கிட்ட ஏசப்பட்டு ஜெபம் பண்ண, ஏசப்பா கட்டாயமா என்ன செய்வாரு, உனக்கு நல்ல மார்க் எடுக்க உதவி செய்வார். சரிங்க சார். ஓகே செய்வேன் சார். கண்டிப்பாக. இதுதான் நல்ல வாய்ப்பு. ஓகேங்க ஓகேங்க சார். ஏசப்பா நான் அந்த 6 மாதம் ஆண்டவரே நான் தப்பு பண்ணிட்டு ஆண்டவரே, ஏசப்பா தேவையில்லாத ஆண்டவரே படத்துக்கெல்லாம் போயிருக்காண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க. தேவையில்லாத நட்போடு சேர்ந்துட்டு ஆண்டவரே, தேவையில்லாத யார்கிட்டையோ ஃபோன் பேசி இருந்து ஆண்டவரே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே. ஏசப்பா இனிமேல் ஆண்டவரே நான் உமக்குள்ளே நான் பேச உதவி செய்யுங்க ஆண்டவரே, நீங்களும் நடத்துக்கொள்ளுங்க. ஏசிங்க நடத்தாக போனேன். ஆமாம் ஆமாம். இங்கே இவர் இந்த நாடகத்தின் மூலியமாக என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இப்படிப்பட்ட தேவை உள்ள நேரத்தில் மட்டும் நீங்கள் இயேசுவை தேடாமல் எல்லா நேரத்துலையும், இப்போ ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வறுமை இருக்குங்க, வறுமை நீங்கன்னு சொல்லி ஆண்டவரை தேடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு வியாதி இருக்குங்க, வியாதி நீங்கன்னு சொல்லி தேடுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு கவலையாக இருக்குங்க, என் கவலை மாறணும்னு சொல்லி வேண்டுவாங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா என்னுடைய வீட்டில் ஒரே பிரச்சனைங்க, சமாதானமே இல்லைங்க, அதனால நான் இயேசுவை தேடுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் தேடி அந்த காரியத்தை பெற்றுக்கொண்ட உடனே
அதை மறந்துட்டு மறுபடியும் தன்னுடைய சொந்த காரியங்களை செஞ்சுக்கிட்டு ஆண்டவரை குறித்த எண்ணமே இல்லாமல் நன்றி உள்ள உணர்வே இல்லாமல் இருந்தா இது போல தான் ஆண்டவர் இருதயத்தை ஆராய்ந்து அறிகிறவரா. அதனால நீங்கள் என்னன்னா பேருக்காக அல்லது அந்த காரியத்தை நடக்கணும்னு சொல்லி அந்த நோக்கத்துக்காக அல்லது எனக்கு இது தேவை அது கிடைக்குங்கிற அந்த எண்ணத்துக்காக தேடாம உண்மையா ஆண்டவரிடத்துல தேவனிடத்தில் அன்பு கூறுவீரானால் அது அன்பு கூறுவர்களுக்கு எல்லாமே சகலம் நன்மைக்கு எதுவாய் நடக்கிறது என்று சொல்லி நாங்கள் இந்த நாடகத்தை முடிவு